ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்பைசஸ் ஆஃப் லைஃப். இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா ஆடி மாத ஷாப்பிங் விளாக் தான். ஆல்ரெடி ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் புதுசாக மாதவரத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே போயிட்டு ஆடி ஆஃபர்ஸ் எப்படி இருக்குது பார்க்கலான்ட்டு போகணுன்ட்டு ஒரு விளாக் போட்டிருக்கேன் லாஸ்ட் வீக். இது வந்து நாங்கள் போத்தீஸ் லாஸ்ட் இயர் வந்து பாடியில் ஓப்பன் பண்ண போத்தீஸ் வந்துட்டு ஆடி ஆஃபர்ஸ் நல்லா இருந்தது. அங்கே ஒரு சாரீ எடுத்தேன், அது ரொம்ப சூப்பராக இருக்குது, இன்னும் வரைக்கும் நல்லா இருக்குன்ற மாதிரி எங்கள் அத்தை சொன்னாங்க. சரி, மறுபடியும் அங்கே போய் இந்த வாட்டி எப்படி இருக்குது அப்படி பார்க்கலான்னு தான் போனோம். ஸோ பாடி போத்தீஸ்னால் இன்றைக்கி ஆடி ஷாப்பிங் அங்கே தான். பெருசாக ஷாப்பிங் பண்ணுற ஐடியா கிடையாது. அதான் எங்கள் அத்தை போன வாட்டி வாங்கின சாரீ மாதிரி ஏதாவது நல்லதாக கிடச்சா பார்த்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அத்தை ஆசைப்பட்டதுக்காக தான் போனோம். வீக் டேயில் தான் போகணும். ஸோ கூட்டம் எப்படி ஓரளவு நார்மலாக இருந்தது. ரொம்ப கம்மியாகவும் இல்லை, அதுக்காக ரொம்ப அதிகமாகவும் இல்லை, நார்மலாக இருந்தது. நிறைய ஆடி ஆஃபர்ஸு, நிறையா 50% தள்ளுபடி அப்படின்னாங்க. உள்ளே என்ட்ரானதுமே இந்த மாதிரி கிஃப்ட்ஸுன்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கொடுத்துருந்தாங்க. நம்ம இவ்வளோக்கு ஷாப் பண்ணால் ஒரு கூப்பன் தருவோம், அது கொடுத்தா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் தருவோன்ட்டு. இங்கே வந்து பழைய கிரைண்டர் அதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஆஃபர்ஸ் நிறையா போட்டிருந்தாங்க. ஃபர்னிச்சரில் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ வந்து 7th ஃப்ளோரில் வந்து ஃபர்னிச்சர் இருக்குது. ஸோ அது வந்து நிறைய ஆஃபர்ஸுன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. பட் நாங்கள் அதெல்லாம் பெருசாக பார்க்கல. நாங்கள் சாரீ வாங்குகிற ஐடியாவில் தான் போனதே வந்துட்டு ஒரு 5 o'clock கிட்ட தான் இருக்கும். ஸோ அதனால் சீக்கிரமாக போயிட்டு சாரீஸ் பார்த்துட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு தான் போனோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போனோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் சாரீஸ்லாம் இருந்தது. உள்ளே என்ட்ரானதுமே இந்த டிஸ்பிளே தான் நம்ம எப்போவுமே பார்ப்போம். நம்ம கடைக்கு போனாலே ஃபஸ்ட்டு என்னென்ன மாதிரி சாரீ இருக்குது ட்ரெண்டிங்கில், டிஸ்பிளேயில் என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்ற மாதிரி தான் பார்ப்போம். ஸோ அப்படி தான் பார்த்தோம். இந்த சாரீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது, ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் போன வாட்டி போட்ட அதே இதில் தான் பை 1 get 2 சாரீ, அதாவது 3 sarees வந்து 1995. சேம் மாடல் சாரீ, சேம் ரேட்டு, எல்லாமே சேம் அப்படியே இருந்தது. என்ன கொஞ்சம் கூட சேஞ்சஸே பண்ணல, அதே தான் இருக்குன்ற மாதிரி. பட் சாரியோட டிசைன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி எங்கள் அத்தை சொல்லியிருந்தாங்க. எங்கள் அத்தைக்கு அதில் தான் சாரீ வாங்கணும்னு ஆசை, அதுக்காக தான் நாங்கள் மெயினாக வேணும். ஸோ ஃபஸ்ட்டே அங்கே சாரீ செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து 3 sarees எடுக்கணும்ல, ஸோ எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. 3 sareeல நீ ஒன்று வச்சுக்கோ, நான் 2 வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அத்தை செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒன்று வந்து எனக்கு ஏற்ற மாதிரியும், இன்னும் மிச்சம் 2 அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த சாரீ வந்து நல்லா கிளாத் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது. ஸோ நம்ம நல்லா ப்ளீட்ஸ்லாம் எடுத்து வச்சா ரொம்ப அழகாக இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருந்தது. ஜருகை வந்து அப்படி ரொம்ப பிரைட்டாக இல்லாமல் ஒரு மாதிரி மைல்டான ஜருகை இருக்க மாதிரி இருந்தது, ரொம்ப மைன்யூட்டாக. இப்போ இந்த சாரியில் பார்த்திங்கன்னா கோடாக இருந்தது. அப்புறம் இன்னொரு சாரியில் வந்து கோடு போட்டு நடுவில் புள்ளி அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் இருந்தது. சில இதில் பார்டர் வந்து பெருசாக இருந்தது, சில இதில் பார்டர் பிளைனாக இருந்தது. ஸோ நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி அதில் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே டக்குன்னு 3 சாரீ எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது பார்த்தா இந்த மாதிரி ட்ரெண்டிங் சாரீஸ் போட்டுருந்தாங்க. இது எல்லாமே ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி சாரீஸாக தான் இருந்தது. 15,000 20,000 அந்த ரேஞ்சஸில் இருந்தது இந்த சாரீஸ்லாம். இது வந்து அப்படியே மொத்தமாக நிறைய சாரீஸ் போட்டு வச்சுருப்பாங்கல்ல சில, ஸோ டேமேஜ்டாக என்னன்னு தெரியலை. ஆனால் இதுவுமே ரேட் ஜாஸ்தியாக தான் இருந்தது. ஆனால் ஏன் இப்படி போட்டு வச்சுருந்தாங்க அப்படி தெரியலை. 12,605 இதோட ரேட்டு. ஆனால் எதுனால எதாவது டேமேஜ் அதுக்கா என்னன்னாலும் தெரியல, இப்படி மொத்தமாக போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நிறையா இந்த இதில் ஆஃபர்ஸ் வந்து எப்படி போட்டிருந்தாங்கன்னா 10% ஆஃபர், 20% ஆஃபர், 50% ஆஃபர் அப்படி போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் என்னென்னா இவங்க வந்து 10% 20% ஆஃபர் போட்ட பதிலாக இந்த ஆஃபரில் இந்த ஆஃபர் ரேட் போட்டால் தான் வந்து ஈஸியாக நம்ம வந்து டக்குனா இவ்வளோ ரேட்டா அப்படின்னு நம்ம வந்து இது பண்ண முடியும். இவங்க வந்து ஒரிஜினல் ரேட் போட்டு இதில் 10% ஆஃபர் 20% ஆஃபர் நம்ம எவ்வளோ அப்படி உட்காந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த சாரீஸ்லாம் 2000 ரேஞ்சில் 10% ஆஃபரில் இருந்தது. 2000 3000 அந்த ரேஞ்சஸில் 10% ஆஃபரில் இருந்தது. பட்டு புடவை நான் ரொம்ப பார்க்கல. நான் நெக்ஸ்ட்டு இந்த சைடு வந்துட்டோம் ஃபுல்லாக டிசைனர் சாரீஸ் பார்க்கறதுக்கு. இந்த வாட்டி நிறைய டிசைனர் சாரீஸ் பார்த்தோம். மோஸ்ட்டாக எப்போவுமே இந்த பட்டு சாரீஸ் மாதிரி தான் பார்ப்போம். இந்த வாட்டி நிறைய டிசைனர் சாரீஸ் பார்த்தோம். இது எல்லாமே 3000 4000 அந்த ரேஞ்சஸில் தான் இருந்தது. இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம ரிசப்ஷன் அந்த மாதிரிலாம் கட்டுறதுக்கு வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம்.
யூஸ்வலாக இந்த ஃப்ராக் லெஹங்காலாம் எடுத்துகிட்டு ஒன் டைம் தான் யூஸ் பண்ணுறோம். நிறைய டைம் வாங்கி ஒரு டைம் ரிசப்ஷனுக்கு போட்டுட்டு, அதாவது ரிலேட்டிவ் மேரேஜ் ரிசப்ஷன் போட்டு அப்படியே உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம் இந்த மாதிரி டிசைனர் சாரீஸ் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் டைம் அப்படி சொல்லி பிளான் போட்டுட்டு இருந்தேன். பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லா இருக்க மாதிரி இருந்தது. இந்த 7000 ரேஞ்சில் இருக்கிறதோட 4000 சாரியே சூப்பராக இருந்தது. ஸோ அப்படியே எல்லா டிசைனர் சாரீஸாக பார்த்துட்டே போகணும். இது 16,000 சாரீ வந்து பார்க்க நல்லா தான் இருக்குமாச்சு. ஒரு மாதிரி ரொம்ப ஷைனிங்காக லுக்காக இருந்த மாதிரி இருந்தது. இந்த சாரீ வந்து 10,000, அதாவது 9,955, 10,000 கிட்ட வந்துருச்சு. இதெல்லாம் 20% டிஸ்கவுண்ட் இருக்குது இந்த சாரீஸ்லலாம். 1425, 1805. ஸோ இந்த 2000க்குள்ளே 1000லேருந்து 2000 ரேஞ்சஸில் 20% டிஸ்கவுண்ட்டில் இருந்தது இந்த சாரீஸ்லாம். இந்த சாரீ பார்க்குறதுக்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோனாக இருந்தது. பட் ஆனால் மடித்து வைக்காமல் ஒரு மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் தான். ஆனால் சாரீ அதாவது ஒரு மாதிரி குட்டி ஸ்டோன்ஸ் நல்லா இருந்தது ஃபுல்லாக. சாரீ ரேட் வந்து 8,000. நானும் ரேட் பார்க்கலாம் இவ்வளோ ஃபுல் ஸ்டோன்ஸாக இருக்கேன்னு சொல்லி சாரியை இழுத்துக்கிட்டே இருக்கேன், வந்துக்கிட்டே இருக்குது. 8,555, 20% டிஸ்கவுண்ட்டு. இந்த சாரீ வந்து 2,175. இதுலேயும் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் தான். ஸ்டோன் ஒர்க் பட் பார்டரில் வந்து ஒரு மாதிரி டிசைன்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்சைட் நிறைய சாரீஸ் இருந்துச்சு. கலெக்ஷன்ஸ் நிறையா தான் இருந்தது. பட் நான் வந்து எல்லாமே பார்க்கல. ஆக்சுவலாக போன வாரம் தான் நாங்கள் போய் ஜெயச்சந்திரனில் பார்த்துட்டு வந்தோமா. ஸோ இந்த வாட்டி எனக்கு நம்ம எடுக்க வந்தது மட்டும் பார்த்தாச்சுல, அதனால பெருசாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. சும்மா லைட்டாக தான் பார்த்துட்டு இருந்தோம் இந்த சாரீஸ் எல்லாம். இது பை ஒன் கெட் ஒன். இந்த சாரீ 2000 ரேஞ்சில் இருந்தது. பை ஒன் கெட் ஒனில் எங்கள் அத்தை கிளாத்லாம் நல்லா தான் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. சாரீ கிளாத்து மெட்டீரியல்லாம் நல்லா தான் இருக்குது, நமக்கு எதாவது வாங்க வேண்டியது இருந்தால் வாங்கலான்ற மாதிரி. பட் நாங்கள் வாங்க வந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டனால சும்மா பார்த்துட்டு தான் இருந்தோம். இந்த சாரியும் இந்த பார்டர் நல்லா இருந்தது. ஒரு மாதிரி நல்லா டிசைனர் பார்டர் மாதிரி. 5,395. இதுவுமே அந்த ரேஞ்சு தான். இதுவுமே சூப்பராக தான் இருந்தது. அது சாரீஸ்லாம் பார்க்குறதுக்கு எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆஃபர்ஸுன்றதை விட டிஸ்கவுண்ட்டில் தான் நிறையா இருந்துச்சு. இந்த ஒரு 2-3 இடத்துல தான் பை ஒன் கெட் ஒன் இருந்தது. பட் மோஸ்ட் ஆஃப் த இடத்துல வந்துட்டு 20%, 10%, 50% டிஸ்கவுண்ட்டில் தான் இருந்தது. நீங்கள் எந்த மாதிரி டிஸ்கவுண்ட் வந்து பெட்டர்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி 10%, 20% ஆஃபரில் கொடுக்கறதுக்கு நல்லா இருக்குமா, இல்லைனா பை ஒன் கெட் ஒன் உங்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சாரீ வந்து பார்டர் வந்து கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. 2,495, 10% டிஸ்கவுண்ட் தான். 10% மீன்ஸ் ஒரு 100 rupees, 200 rupees பேஸ்ட் ஆன் த இது ப்ரைஸை பொறுத்து ரெடியூஸ் ஆகும். சும்மா அப்படியே வாக் பண்ணிகிட்டே போகணும். அதில் வந்து ஓரளவு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்க மாதிரி ஏதாவது நமக்கு தெரிஞ்சுதுன்னா சும்மா அந்த சாரீஸ் மட்டும் எடுத்து எப்படி இருக்குன்ற மாதிரி பார்த்தோம். இந்த சாரீ அந்த மாதிரி கொஞ்சம் கலரு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. முந்தானையில் மட்டும் கொஞ்சம் டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதிகம் அந்த பூனம் சாரீ அந்த மாதிரி மாடல் சாரீஸ்லாம் நாங்கள் நிறையா பார்க்கல. இந்த மாதிரி 1-2 தான் பார்த்தோம். எல்லா மாடல் சாரீஸுமே இருந்தது, ஆனால் எல்லாத்தையுமே பார்க்கல மோஸ்ட்டாக. இது 1,400க்கு 1+1 சாரீ பை ஒன் கெட் ஒன்ல இருந்தது. இந்த சாரீ வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அதாவது பிளெயினாக அங்கங்கே டிசைன்ஸு, பார்டர் வந்து ஃபுல் டிசைன் ஆகும். அதாவது முந்தானை வந்து ஃபுல் டிசைன்ஸ் ஆகும். மற்றபடி சாரீ பிளெயின் தான், அங்கங்கே டிசைன்ஸ் இருந்தது. கலர் காம்பினேஷன்ஸ் நிறையா இருந்தது. ஸோ இது கொஞ்சம் 650, 10% டிஸ்கவுண்ட்டாகவும் இருந்தது. ஸோ இந்த சாரீ கொஞ்சம் நல்லா இருந்தது. இது 1,600. இந்த சாரியுமே எங்கள் அத்தை ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குனாங்க. இதுவும் 1+1 சாரீ தான் நினைக்கிறேன்.
அப்புறம் இதெல்லாம் வந்து காட்டன் சாரீஸ் 1200 ரேஞ்சஸில் பிரிண்டட் டிசைன்ஸில் 15% டிஸ்கவுண்ட் காட்டன் சாரீஸ். இதெல்லாம் வந்து அந்த கலம்காரி டிசைன்ஸ் சொல்லுவாங்களே அந்த மாதிரி சாரீஸ் 2000 ரேஞ்சில் இருந்தது 20% டிஸ்கவுண்ட்டில். அப்புறம் இந்த 9 yards காட்டன் சாரீ, அந்த சுங்குடி சாரீ, அந்த மாதிரி சாரீஸ்லாம். என் சாரீக்கு ஒன்றுக்கு ப்ளவுஸ் வாங்க வேண்டியது இருந்து. ஸோ இங்கே நிறையா மாடல் ப்ளவுசஸ் இருந்தது. ஸோ நான் ஒரு பட்டு சாரீக்கு ரொம்ப ஷைனிங்காக ஒரு மாதிரி ப்ளவுஸ் வாங்கினேன். அப்புறம் இதில் செட்டினோட ஹாஃப் சாரீஸ்னு செட்டாகவே இருந்தது. ஷேப் வியர்ஸும் அங்கேயே இருந்தது. இந்த சாரீ ஃப்ளோர்லேயே ஷேப் வியர்ஸும் வச்சுருந்தாங்க எல்லா சைஸஸ்க்கும். இது வந்து 950 ருபீஸ் சாரீஸ். இதில் வந்து 1+1 போட்டிருந்தாங்க. சாரீ நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு, பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வந்து என்னென்னா உள்ளே ஒரு கலர் வெளியில் ஒரு கலர் டபுள் கலர் மாதிரி இருந்தது. எங்கள் அத்தைக்கு அது பிடிக்கல. இது என்ன மாற்றி மாற்றி இருக்குன்னு சொல்லிட்டு இல்லை வேண்டான்ட்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் அப்படியே செகண்ட் ஃப்ளோர் போனோம். சுடிதார் செக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய மெட்டீரியல்ஸ் தான் பார்த்தோம். இங்கேயும் நிறைய 50% ஆஃபர் பை 1 get 1. ஆனால் மெட்டீரியல்ஸ் நிறைய வந்து 1500லேருந்து 2000க்கு மேலே தான் பை 1 get 1 போட்டிருக்கிறது. எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. சும்மா அப்படியே ஒரு ரவுண்டு மட்டும் அடிச்சுட்டு ரொம்ப பார்க்கல சுடிதார்ஸ்லாம். ஏன்னா அன்றைக்கி நிறைய ஜெயச்சந்திரன் பார்த்துக்கிட்டே இருந்தோம் ரொம்ப நேரம். இன்றைக்கி பெருசாக டைமும் இல்லை, ஏன்னா லேட்டாக தானே போனோம். ஸோ அதனால சும்மா ஒரு ரவுண்ட் மட்டும்தான் அடித்தோம். இங்கே பார்க்குறது ஃபுல்லாமே வந்துட்டு மெட்டீரியல்ஸ் தான். எல்லாமே வந்து அபவ் 2200 மேலே தான் இருந்துச்சு. எல்லாம் 1+1 போட்டிருக்கிறது எல்லாமே. அப்புறம் நிறைய ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் இருந்தது. நான் குட்டி குட்டி ஹேண்ட்பேக்ஸு, அப்புறம் நிறைய பர்சஸ்ஸு. இங்கே என்னென்னா அதுக்குன்னு தனி ஃப்ளோர்ஸ் இல்லாமல் இந்த ட்ரெஸ் ஃப்ளோர்லேயே சைடில் இந்த மாதிரி செக்ஷன்ஸில் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஹேண்ட்பேகு, பர்சன்ட்டு. நான் அந்த பிளாக் ஹேண்ட்பேக் 1200 சம்திங் இருந்துச்சு. மற்றபடி வேறு எதுவும் எடுத்து பார்க்கல. இந்த ஹேண்ட்பேக்ஸ்லாம் பார்க்க வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பட்டர்ஃப்ளை மாடல்ஸில் எல்லாமே நல்லா இருந்தது. மோஸ்ட்டாக பட்டர்ஃப்ளை மாடல்ஸ் தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சைடு அப்படியே காஸ்மெட்டிக்ஸும் இருந்தது. பிராண்டட் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ். அப்புறம் இங்கே வந்துட்டு நிறைய மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கேயுமே இருந்தது. நெயில் பாலிஷ் பை 1 get 1 போட்டிருந்தாங்க. பட் ஒரு நெயில் பாலிஷே 200 ருபீஸ் சம்திங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹேர் பேண்ட்ஸு, கிளிப்ஸு, அந்த மாதிரி இதெல்லாமும் வச்சுருந்தாங்க. இந்த கிளிப்பில் நான் ஒரு கிளிப் வாங்கினேன். ஸோ அது வந்து 65 ருபீஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டேஷ்னரி இதுக்கு போனோம். எனக்கு ஒரு பெயிண்ட் வாங்க வேண்டியது இருந்துச்சு. சரி இங்கே ஸ்டேஷ்னரிஸ் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போனோம். நிறைய டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க ஸ்டேஷ்னரிஸ். பட் ரொம்ப அஃபோர்டபுளானா இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கின பில்லெல்லாம் கொடுத்துட்டு எங்களுக்கு ஆஃபருக்கு டோக்கன் கேட்டோம். ஸோ ஒரு இது வந்து இந்த மாதிரி ஏதோ போட்டு கொடுத்தாங்க. இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஆடி தள்ளுபடி வவுச்சர்னு சொல்லி 100 ரூபாய் 200 ரூபா. ஆனால் என்னென்னா இப்போ தர மாட்டாங்களா, நெக்ஸ்ட் மந்த் அதுவும் நம்ம 1000 ருபீஸ்க்கு வாங்கினா அந்த 100 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்களாம். இது எந்த மாதிரி டிஸ்கவுண்ட்னு தெரியல. அது கொஞ்சம் வேஸ்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஃப்ரூட்ஸ் மோஸ்ட்டாக யாருக்குமே அங்கே ஃப்ரூட்ஸே கொடுக்கல, பீன்ஸ் தான் கொடுத்தாங்க. எங்களுக்கும் பீன்ஸ் தான் கொடுத்தாங்க. எங்களுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்களுக்கும் பீன்ஸ் தான் கொடுத்தாங்க. அப்புறம் போயிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு நான் மோமோஸ் வாங்கி சாப்பிட்டேன். எங்கள் அத்தை காஃபி குடித்தாங்க. அப்புறம் அப்படியே ஆட்டோ பிடிச்சி கிளம்பிட்டோம். நல்லா மழை வேறு வந்துருச்சு. அதுவும் டைமும் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டனால ஆட்டோ ரேட்லாம் ஜாஸ்தி சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே இதுக்கு மேலே ரொம்ப லேட் ஆகிடும்னு சொல்லி கிளம்பிட்டோம். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் ஸ்டோரிஸும் போட்டுட்ருக்கேன். இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.